ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் முட்டையும் சோயாவும் வச்சு ஒரு சூப்பரான சைட் டிஷ் பார்க்கலாம். இது சப்பாத்தி ரைஸ் ரெண்டுக்குமே சூப்பராக இருக்கும். இதுக்கு நான் ஒரு 3 முட்டை எடுத்து பாயில் பண்ணி தோல் உரித்து வச்சுருக்கேன். சோயா 30 கிராம் எடுத்திருக்கேன். சின்ன சோயா எடுத்திருக்கேன். சுடு தண்ணியில் கொஞ்சம் உப்பு கலந்து அதில் போட்டு வச்சுருக்கேன். 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். 2 சின்ன பச்சை மிளகாயை விதை எடுத்துகிட்டு கீறி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருகப்பிள்ளை, அதுக்கு காரத்துக்கு தேவையான ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 3/4 டீஸ்பூன் மல்லித்தூள் எடுத்திருக்கேன். 2 தக்காளியை இந்த மாதிரி மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பை எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் தாளிச்சிட்டு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இதுக்கு நான் கரம் மசாலா பவுடர் தான் சேர்த்துருக்கேன். கரம் மசாலா எதுவும் சேர்க்கலை. கடைசியில் கரம் மசாலா நான் சேர்ப்பேன். இதில் வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு 5 பல் பூண்டு அந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இஞ்சி பூண்டு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். நான் வெறும் பூண்டு மட்டும்தான் அதில் சேர்த்துருக்கேன். நல்லா வதங்கிருச்சு. இப்போது கருகப்பிள்ளையும் பச்சை மிளகாய் 2ஐயும் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் மல்லித்தூள், மிளகாய்த்தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கரம் மசாலா கடைசியில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தேவைன்னா சேர்த்துக்கலாம், இல்லாட்டி அப்படியே கூட விட்டுடலாம். இந்த மசாலா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கலாம். ஓரளவு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச தக்காளி சேர்த்துக்கலாம். நான் பெங்களூர் தக்காளி எடுத்திருக்கேன். கிரேவி அந்த மாதிரி செய்கிறதுக்கு இந்த மாதிரி பெங்களூர் தக்காளி யூஸ் பண்ணோம்னா நல்லா கலராகவும் இருக்கும், கிரேவி நல்லா திக்காக கிடைக்கும். ஏன்னா அதில் நம்ம ரொம்ப தண்ணி சேர்க்க போகிறது கிடையாது, இந்த கிரேவி தான் அது. தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கிட்டு நல்லா சோயாவை நல்லா சுடு தண்ணியிலேருந்து புழிஞ்சு தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு எடுத்து நம்ம இதில் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மசாலா சோயா கூட நல்லா சேரணும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/4 டம்ளர் நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். எல்லா மசாலாவும் ஒன்று சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சம் நேரம் மூடி வச்சு சிம் பண்ணிடலாம். லோ ஃப்ளேமில் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இப்போது நல்லா வந்துருச்சு, தண்ணியெல்லாம் வற்றி வந்துருச்சு. நான் இப்போது வேக வச்ச முட்டையை லைட்டாக கீறிட்டு சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா போட்டு அந்த கிளிப்பிங் மிஸ் ஆகிடுச்சு. ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். இப்போது இந்த முட்டை கிரேவி ரெடி ஆயிருச்சு. முட்டை போட்டுட்டு ரொம்ப நேரம் அடுப்பில் வைக்க வேண்டாம். இது ரைஸ் சப்பாத்தி ரெண்டுக்குமே சூப்பராக இருக்கும். சாதத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்ல ஹை ப்ரோட்டீனாகவும் இருக்குது. இது ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.